அனைவருக்கும் வணக்கம். யாம் அளந்த உலகின் மீட்சி. இந்த உலகத்தை அளந்தவன் நீ. எல்லாம் உன் கணக்கில் இருக்குன்னு அழுத்தமா எழுதி வச்சவன் நீதான். யாம் என் உலகை அளந்து குறிப்பு எழுதி வைத்தேன். ஆனா இங்கு வரிக்காக, ஒரு கடமைக்காக என்னை வாழ வச்சதும் நீதானே. வரிக்காக வாழ வைத்த என அழைத்துச் செல்ல வருவனோ அவன்? சரி, என் கடமைகள் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இனி என்னை அழைச்சிட்டு போக நீ வருவியா? அந்த பெரிய இடத்துக்கு, உன் உலகத்துக்கு என்னை சேர்த்துக்க நீ வருவாயா தலைவா? நான் வாழ்ந்த நாட்களின் குறைகளை தீர்க்க நீ குறிப்பெடுத்து வைத்தாயா? என் தவறை தாண்டி சின்னதா நான் செஞ்ச நல்லதை மட்டும் நினைச்சு ஒரு புன்னகையோட வருவியா? உலகத்தை அளந்தவனுக்கு என் உசிரை அளப்பது ஒரு வேலையா? இருந்தாலும் என்னை சேர்த்துக்க வரும் உன் வரவுக்காக காத்திருக்கு இந்த கடைசி மூச்சு. நீயே என் வீடு வந்து சேர இன்னும் எவ்வளவு காலம் இந்த ஏக்கம் தாங்க வேண்டும்? அந்த பெரும் குறிப்புகளில் என் பெயர் எங்காவது சின்னதாய் எழுதப்பட்டிருக்குமா? இந்த பிறவி இனி இவனிடம் இல்லை என்று நீயே குறித்து வைத்திருப்பாயா? இந்த மண்டின் பாரம் தீர்ந்து மேலே நான் எழும் வினாடி உன் கைகளில் என் கைகள் சேரும் அந்த மெல்லிய துடிப்பு. அதை நினைக்கையில் இந்த நொடிவரை வாழ்ந்த வருத்தங்கள் மொத்தமும் மறையும். வாழ்த்தி அனுப்பிய நீயே வரவேற்று அழைக்கும் தருணம், அதுதான் நிஜமான விடுதலை. நீவி கேட்ட நான் நிற்கவில்லை. நியாயத்தின் தீர்ப்பு வேண்டாம். அளந்த உலகம் உனக்கானதுதான். அதில் இருக்கும் நானும் உனக்கானதுதானே. இறுதி புகையை செலுத்த இந்த ஜீவனை எடுத்துச் செல்ல வேறொரு தூதுவன் எதற்கு? அவன் வருவானோ? ஆம், வரவேண்டும். அதுவே என் ஆசை. உன் வருகைக்கான ஒற்றை சத்தம் என் செவிகளில் விழ வேண்டும். காத்திருந்த இந்த பிறவியின் கடைசி கணமாவது உன் பாதம் சேர வேண்டும். என் மீட்சி அதுவே.